முதல்ல நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கான வேலையை தேடு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். Chai with Chitra. நான் சினிமாவில் வந்து டைரக்ஷன் எப்படி ஒரு படம் இருக்கணும், இது மாதிரி நான் படம் ஒன்றும் பண்ணலை. ஒரு படம் எப்படி இருக்கணும்னா இந்த 2 டைரக்டர்ஸ் படம் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் என்னுடைய மானசீக குருவாக முதல்ல தமிழில் எடுத்துக்கிட்ட 2 டைரக்டர் யாருன்னா, ஒன்று வந்து எஸ்எஸ் வாசன் சார், ஒன்று வந்து எம்ஜிஆர் சார். எஸ்எஸ் வாசன் சார் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தின் மூலமாக, எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் மூலமாக, நாடோடி மன்னனே பெரிய படம், அதுவே இன்னைக்கு டைரக்ட் பண்ண முடியாது. இவங்க 2 பேரை பார்த்து தான் ஒரு படம் எப்படி இருக்கணும், எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த மக்களை நம்ப வைக்கக்கூடிய அந்த ட்ரிக்கு, அந்த ஃபிலிம் மேக்கிங், அந்த சீக்ரெட் வந்து இவங்க 2 பேர்ட்டு வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து 2 பேரோடையும் வேலை செய்கிறதுக்கோ அவங்கள பார்த்து இது பண்ணுறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. ஆனால் விகடன் விமர்சனம் என் முதல் படத்துக்கு என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வில்லன் வருவான் ஆப்பிள் கடிச்சிக்கிட்டே, அப்புறம் ஒரு ஹீரோ இருப்பான், அவனுக்கு ஒரு தங்கச்சி தம்பி இருக்கும், அதுங்க லேபிள் ஒட்டி இருக்கும், இந்த வில்லன் அவங்கள கொல்ல போகிறான்னு. இந்த கதை தான் விக்னேஸ்வரன் எழுதியிருந்தாங்க முதல்ல. நாடா அப்படி ஒரு வாசன் சார் மேலே எனக்கு ஒரு மரியாதை, அவர் பத்திரிக்கை இப்படி எழுதுது அப்படின்னு படிக்கும் போது ஆனால் அடுத்த வரி சார், ஆனால் இந்த படத்தின் இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், தொழில்நுட்ப கலைஞர் இந்த படத்தை அடுத்த நூற்றாண்டு படமாக மாற்றி விட்டார்கள். ஆனால் அந்த விமர்சனத்திலே ஒரு உண்மை இருக்குது, அது அடுத்த நூற்றாண்டு படம் 91 வந்திருக்கூடாது, 2001 வந்திருக்கணும். அந்த படத்தில் வந்து நான் அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய டானிக் இன்றைக்கு வரைக்கும். சரி ஓகே, அந்த ரவுண்ட் முடிஞ்சு சக்கரை முடிஞ்சு திரும்பி ஒரு சக்கரம் வரும், அப்போ பார்த்துக்கலாம் அடிப்போம் அடுத்ததுலன்னு. அது வந்து நான் ரொம்ப உற்சாகமாக என்னை மாற்றின ஒரு சம்பவம். ஆனால் அந்த படத்தினுடைய தவறை வந்து பி வாசு வந்து அழகாக சுட்டி காட்டினார். அதையும் பி வாசாரையும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, சின்ன மிஸ் பண்ணிங்கன்ட்டு. ஆமாம், ஆனால் படம் பார்த்து அவர் சொல்லலை, அங்கே தான் டாப். ஏன்னா அவரும் அதை ரசித்தார் ஒரு டைரக்டராக. அவர் வந்து என்ன ஒரு விஷயம்னா சார், வாசு சார் வந்து அந்த படத்தை பார்த்தார், பார்த்துட்டு பல பேருக்கு என்னை ரெக்கமெண்ட் பண்ணார். நம்பவே முடியாத ஒரு விஷயம். சூப்பர். அந்த பையனை போடுங்கப்பா அப்படின்னு. ஆனால் அந்த அன்னைக்கு இல்லை சார், இன்றைக்கும் வந்து சினிமா கேம்பிளிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அது பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 100 days போனாலும் அவங்க எதிர்பார்த்த நம்பர் வரல, கிழக்குவாசல் நம்பர் வரணும், அது வரல, அதனால எனக்கு படம் வரல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வாசு சாரை பார்த்தேன். அப்போ சொன்னார், ரகு இந்த படம் எங்கே மிஸ் ஆச்சுன்னு நான் யோசித்தேன்ப்பா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை பாப்பா, நானும் பிரபுவெல்லாம் ஷூட்டிங் அவுடோர் போகிறோம்ல. ஆமாம் சார், ஏசி காரில் தானே போகிறோம், அங்கே இருக்கிறவங்களாம் அந்த ஏசி காருக்குள்ளே எப்படி இருக்குன்னு கண்ணாடி வழியாக பார்க்குறானுங்கப்பா. நீ அந்த ஏசியில் மயக்க மருந்து வச்சிடறான் வில்லன், அதை ஹீரோ ஸ்டார்ட் பண்ணி மயக்கமாயிட்டான், அதனால் ஹீரோவை கொலகாரன் ஆகிட்டான்ற பாரு, அது அவங்களுக்கு புரியலன்னு. ஏசி காரனா என்னன்னே தெரியாத ஒரு கட்டத்தில் நமக்கு ஏசி காரில் தெரியுன்றதுனால நம்ம வச்ச மேட்ரு. ஸோ சினிமா வந்து எங்கே கவுக்கும் எங்கே நம்மளை தூக்கி விடும் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. அது வந்து விக்னேஸ்வர் படத்துலேருந்து கற்றுக்கிட்டது. ஸோ விக்னேஸ்வர் வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஆனால் எனக்கு எல்லா படமும் அப்படி தான் சார் அமையும். அதாவது 2வது படம் சின்ன கண்ணம்மா படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சு சார் ப்ரொடியூசர். எப்படி சின்ன கண்ணம்மா வாய்ப்பு அமைஞ்சது? கார்த்திக் சார்கிட்ட வந்து படம் விக்னேஸ்வர் வந்து ஹிட்டும் கிடையாது ஃப்ளாப்பும் கிடையாது, அப்படியே போகுது. அவரே சிட்டி ரிலீஸு, அவருக்கு பெரிய லாபம் எல்லாம் நான் நஷ்டம் கிடையாது படத்தில். நம்ம ரவி அண்ணன் படம் ஷூட்டிங் தான், இது நம்ம பூமி வந்து பிர்லா பிளானட்டோரியமில் நடக்கும்போது நான் போய் பார்க்க போயிருக்கேன் கார்த்திக் சாரை. அப்போ சுப்பு வந்திருக்காப்புல, பஞ்சு சார் பையன், இப்போ பெரிய நடிகர் வேறு அவர் நம்ம சுப்பு. அப்போ வந்து திடீர்னு சுப்புவை கூப்பிட்டு அவங்கள வச்சு படம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுவும் 2 நாள் தான் சார். அடுத்த நாள் ஏஆர்எஸ்ல இருந்தார், போகும்போதே நைட்டு பஞ்சு சாரை போய் பார்த்து படம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பஞ்சு சார் வீட்டுக்கு போகிறேன். ஒரு பயங்கர பிரமிப்பு இருக்குது. வெறும் 25 வாரம் 100 நாள் ஷீல்டு தான் இருக்குது. இவர் எதாவது சொன்னால் எப்படி இவர்கிட்ட நம்ம பேச போகிறோம். ஆனால் பஞ்சு சார் வந்து சின்ன கண்ணம்மாவில் ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் வேறு மாதிரியாகி ஒரு பெரிய ஹிட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அவர் கதை சொல்லலையா நீங்கள்? சொன்னேன் சார், சூப்பர்னு. அது அதான் நான் சொல்கிறேன், என் படம்லாம் இப்படி இருக்குன்றேன்.
பஞ்சு சாருக்கிட்ட போய் தப்பாக ஒரு கதை எப்படி ஒருத்தன் சொல்ல முடியும்? அப்படியே பண்ணிட்டு முதல்ல கதை கேட்ட உடனே என்னப்பா நான் கார்த்திக் படம்னு ஏதோ இல்லை சார் நான் திரைக்கதை சரி பண்ணிட்டு வா அப்படின்னு. சரின்னு என்னுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சாயங்காலம். அவர் மட்டும்தான் இருக்கார், நல்லா மழை பெய்யுது. அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர் இதே வார்த்தை சொன்னார், நான் நினைக்கவே இல்லைப்பா நீ இவ்வளோ நல்லா பண்ணுவேன்னு, ரொம்ப நல்லா இருப்பா அப்படின்னு ஒரே ஒரு கரெக்ஷன் சொன்னார். அந்த கரெக்ஷன் மட்டும் பண்ணிவிடு, நீ சொல்கிற டிஎன்ஏ வச்சுருந்தேன், டிஎன்ஏல கண்டுபிட்டேன், அது புரியாது பார்த்தீங்களா. அங்கே தான் வராரு அவர், உள்ள கமர்ஷியலுக்கு வரார். அப்போ என்ன சார் காலில் ஒரு மச்சான்னு வை, அதான் புரியும்னு. சார் ரொம்ப பழசாக இருக்குது சார், எம்ஜிஆர் காலத்து படம், அதுதான் ஏன் புரியும், டிஎன்ஏன்னா எனக்கே தெரியாது என்னென்னு, நான் சொல்கிறத கேளுங்க சரிங்க என்ன. ஆனால் ஃபுல் படத்துக்கு அவர் வரல, ஸ்கிரிப்டுக்கு வரல. அப்போ அவருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்தது. மைக்கேல் முடிச்சிருந்தார், மைக்கேல் மதன காமராஜன் முடிச்சிருந்தார், ரஜினி சார் படம், அது மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அந்த படம் பண்ணிட்டு சார், அதில் அடுத்த அந்த படத்தினுடைய பெரிய அதிர்ச்சி என்னென்னா, படத்தை ராஜா சார் பார்க்குறாரு. ராஜா சார் கதை சொல்கிறேன், கம்போசிங் வந்து கோயம்புத்தூர். அந்த கோயம்புத்தூரில் வந்து நான் கதை சொன்ன உடனே ராஜா சார்கிட்ட இருக்கும்போது பயங்கர 2 ஷாக்கிங் இருந்தது எனக்கு. அதாவது ராஜா சார்னும் போது எல்லோரும் அப்படியே 91 பார்க்கவே முடியாது போயிட்டு இருக்கும்போது ரொம்ப சாவகாசமாக. ஆமாம், நான் வந்து அபிமுல்லா ரோட் நாடக கம்பெனிக்கு வந்து மியூசிக் போடுவேன், அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். இல்லை ராஜா சார் நாடக கம்பெனி தெரியாது சார் எனக்கு, நான் ரொம்ப சின்ன, உனக்கு தெரியல அப்படின்னா. சரி சரி கதை சொல்லு அப்படின்னார். கதையெல்லாம் சொன்னேன். கதையெல்லாம் சொன்னோன்னே, யோ வேற கதை பண்ணேயான்னாரு. சொன்னார் சார், அவர் அன்றைக்கி பண்ணியிருந்தேன்னா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். இல்லை சார் அப்படி இப்படின்னு. சரி ஓகே, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணல. சரின்னு முடிஞ்சது சார். இப்போ படம் வந்து பார்க்குறாரு ரீ ரெக்கார்டிங்க்கு. பார்த்துட்டு என்னையா பிரமாதமாக பண்ணியிருக்க அப்படின்னாரு. நான் கூட வேணாம், நல்லா இருக்கியா அப்படின்ட்டு, பா 4 நாள் ரீ ரெக்கார்டிங் பண்ணு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக். ஏன்னா 2 days பண்ணுற டைம் அப்போ வந்துருச்சு. ஆமாம், 2 நாள் தான் பண்ணுவார் ரீ ரெக்கார்டிங். 4-5 கான்செப்ட் அவ்வளோ. 4 நாள் பண்ணார் சார். அதாவது என்னையெல்லாம் பிடிக்க முடியல, யாராவது பிடிச்சிருக்கணும், பலூனில் பறக்கிற மாதிரி. டேய் இசை ஞானியா படத்துக்கு 4 நாள் ஒதுக்கி இருக்காருப்பா ரீ ரெக்கார்டிங்க்கு. படம் பார்த்து ரீ ரெக்கார்டிங் பார்த்து அது பார்த்து இது பார்த்து எல்லாம் பார்த்தா நம்ம கேங்குன்னு ஒன்று இருக்கும்ல, நம்மளோட திருட்டு சிகரெட்டு பிடிச்சி ஒரு பீர் 4 பேர் குடித்த கும்பல்லாம் பார்த்துட்டு, டேய் என்னடா படம் எடுத்துருக்கான்ட்டானுங்க. ஆர்த்திக்கு ஏதோ குழந்தை பெற்றுக்கிட்டு அலையிறாராம், போகிறாராம், வராராம். என்னடா வேண்டா பார்ப்பான், என்னடா சாதா சொல்கிறீங்க, எல்லாம் வச்சான் சொதவிட்டடா அப்படின்ட்டு போயிட்டானுங்க எல்லோரும் படம் பார்த்துட்டு. படமும் பயங்கரமான ஃப்ளாப் ஆயிடுச்சு. 2வது படம் சின்ன கண்ணம்மா வந்து 2 ஜாம்பவான்களால் ஓகே பண்ணப்பட்ட கதை. பஞ்சு சார் ஒன்று, ராஜா சார் ஒன்று. பட் அதை மீறி அந்த படம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கலன்றீங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கல, ஏஜ் குரூப் சார், அது தெரிஞ்சிருச்சே, படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இவனுங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்கிற படம் சார் எவ்வளோ போர் அடித்தாலும் நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தானே எடுத்தோம். முதல் தடவை பார்க்குறவனுக்கு தான் தெரியும் இதில் என்ன குறை இருக்குது அப்படின்னு. அது வந்து நான் இந்த நேரத்தில் அதை சொல்லணும். என்ன காரணம்னா, ரொம்ப மரியாதையோடு சொல்கிறேன். சினிமா வந்து முன்னாடி எவ்வளோ பெரிய ஜாம்பவானும் விழுந்துருவாங்க. அது உதாரணம் வந்து மிகப்பெரிய உதாரணம் கமலஹாசன் சார். நான் கமலஹாசன் சாரோட மிகப்பெரிய ஃபேன். ஹே ராம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் ரிலீஸ் ஆகுதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஹே ராம் கதை எனக்கு தெரியும். ஒரு சினிமா நண்பர் ஒர்க் பண்ணவர் சொன்னார், ஹே ராம் கதை தெரியுமா உனக்கு அப்படிலாம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? ஆமாம் காந்தி, அப்புறம் காந்தி மகாத்மான்னு தெரியுது, அப்புறம் அப்போ சுட்டுறான், ஃபீல் பண்ணுறார். என்ன மாதிரி எடுத்திருக்காருன்னா அதே மாதிரி படம் பிரமாதமாக எடுத்திருக்காரு. என்ன தெரியுமா சார் ரிசல்ட்? ஒருத்தன் சொன்னான், காந்தியை கோட்ஸே சுட்டுட்டான்னு தான் நமக்கு தெரியுமே, அப்போ இவர் ஏன் துப்பாக்கி எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரா, இவர் சுட மாட்டாருன்னு எனக்கு தெரியுமேன்ட்டான் சார். அந்த இம்பேக்டே ஆகலை. டெக்னிக்கலி அது மாதிரி ஒரு படம் கிடையாது சார், ரொம்ப ஸ்ட்ராங். சில இது நம்ம இங்கேயே எடுத்தார் அப்படி நம்மளை கேட்க வச்ச படம். ஆனால் அந்த கோர் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதை வந்து ஜனங்களுக்கு வந்து இம்பேக்ட் பண்ணல, ஆனால் சினிமாக்காரங்களை இம்பேக்ட் பண்ணிச்சு. ஸோ சினிமா வந்து யார் வேணாலும் என்ன சொன்னாலும் ஓடுன்றதுலாம் கிடையாதுன்றது நான் கற்றுக்கிட்டேன். இல்லைனா எத்தனை ஜாம்பவான்கள் எத்தனை ஃபெயிலியர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் என்னென்னா சில ஃபெயிலியர்ஸ் நம்மளை வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ் பண்ணிவிடும் சினிமாவில். சில ஃபெயிலியர்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் போயிடும். ஸோ எனக்கு வந்து என்னுடைய முதல் படம் வந்து ஃபெயிலியர் இல்லை, என்னுடைய 2வது படம் வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் வந்து எனக்கு படம் வரல. அதுக்கப்புறமும் திரும்பி கார்த்திக் சார் தான் எனக்கு ஹோப்பு கொடுத்தார்.
ஸோ நான் எல்லா ஹீரோஸும் பார்த்து கதையெல்லாம் சொன்னேன். பட் யாரும் வந்து கொடுக்கல. காரணம் மார்க்கெட்டிங் ப்ராப்ளம். ப்ரொடியூசர்ஸ் வரணும், அவங்க மேலே தப்பு கிடையாது, ப்ரொடியூசர்ஸ் மேலேயும் தப்பு கிடையாது. அப்போ தான் கட்ட பஞ்சாயத்து படம் எடுக்கிறதுக்கு ராமன் அவர் நிறைய படம் எடுத்திருக்காரு, ராமராஜன் சார் வச்செல்லாம் படம் எடுத்திருக்காரு. ஸோ கார்த்திக் சார்கிட்ட சொன்னேன். கார்த்திக் சார் சொன்னார், எனக்கு அந்த ப்ரொடியூசர் பற்றி எதுவும் தெரியாது, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே, படம் பண்ணுவோம். ஒரு படம் பண்ணோம். அது பஞ்சாயத்து தான், ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்து தான் உள்ளாச்சு. டைட்டில் படத்து டைட்டிலே படமாயிடுச்சு. கட்ட பஞ்சாயத்துனா கொஞ்சம் நெஞ்ச கட்ட பஞ்சாயத்து கிடையாது. அதுக்கப்புறம் கடைசி பஞ்சாயத்து நான் கார்த்திக் சாரோட. அது என்ன தான் அனுப்புவாங்க, போய் கார்த்திக் சார்கிட்ட பேசி கீசி ஏதோ பண்ணி அப்புறம் அந்த ப்ரொடியூசர் சைடில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஐபி உள்ளே இறங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். அது வந்து ஒரு கமர்ஷியல் படம். ஒரு 100 படம் வந்தால் அந்த படத்தினால யாருக்கும் லாபமும் கிடையாது, நஷ்டம் கிடையாது. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டருக்கு ப்ராஃபிட் வரும். அந்த மாதிரி ஒரு படம். சரி, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு காமெடி படம் எடுக்கணும் கார்த்திக் சாரை வச்சு. ஆக்சுவலாக கார்த்திக் சாரை வச்சு விக்னேஸ்வர் எடுக்கும்போது அதில் ஒரு சீன் ஒன்று இருக்கும். குஷ்பு டேபிள் கடியில் ஒளி வச்சுருவார், விஜயகுமார் சார். பரபரப்பான சீன். ஆமாம், அந்த சீன் பெரிய பேர் வாங்குச்சு. அப்போ இவர் சார் ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவர் வச்சு ஒரு காமெடி படம் பண்ணணும் தான் சுந்தரபாண்டியன் ஆகும்போது போசனை தான் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. டிகே போஸ் அவர் தான் ஸ்கிரிப்ட் கொடுத்தார். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் கார்த்திக் சார் எப்படிலாம் பண்ணுவார், என்ன பண்ணுவார்னு அந்த மாடர்னைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி அந்த படம் எடுத்தோம். அந்த படம் எடுத்த போது என்ன ஆச்சுன்னா, கார்த்திக் சாருக்கும் எனக்கும் சிங்க் ஆகலை. 3 படம் பண்ணிட்டோம். இந்த படம் என்ன காரணம்னா, நான் ப்ரொடியூசர். ஸோ சிங்க் ஆக மாட்டேங்குது, பேமெண்ட் லேட் ஆகுது, பேமெண்ட் வர மாட்டேங்குது, அடுத்த பேமெண்ட் தரேங்கிற இப்படி நிறையா. ஆக்சுவலாக என் மேலே தான் தப்பு. என்ன காரணம்னா, நான் அவரை வந்து ஒரு ஹீரோவாக பார்க்காம ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துட்டேன். அதான் தப்பு. அவர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ முன்ன பின்ன மேனேஜ் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி இப்போவும் ஒரு சின்ன விஷயத்துக்கு எடிட்டிங்க்கு தான் வரேன். அவர் வந்து ஒரு சாங் நடித்து கொடுக்கவே மாட்டேங்கிறார். ஏன்? ஒரு 15 lakhs பேலன்ஸ் இருக்கு. ஆனால் நான் 15 lakhs வேறு விதமாக அவருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் அந்த பணத்தை அடைக்கலைன்னா அவங்க என்ன கேட்பாங்க. ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, நான் கொடுத்துட்டேன், அவனுக்கு தானே நான் கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லையா? அப்போ உங்களுக்கும் கொடுத்தா அவனும் கொடுத்தா சம்பளத்துலேருந்து 15 லட்சம் அதிகமாக போகுது, எப்படி பட்ஜெட் தாங்கன்னு நான் கேட்குறேன். அவரும் பேச மாட்டேங்கிறார், நானும் பேச மாட்டேங்கிறேன். ஆனால் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் டெய்லி. இதை பற்றி பேசுறது இல்லை, இதை பற்றி பேசுறது இல்லை. அவரும் கேட்க மாட்டேன், நானும் கேட்க மாட்டேங்கிறேன். சரி 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 ஒரு ஃபைட்டு பாதியிலே நிற்கிது சார். இந்த ஃபைட் எடுக்க போகிறோம். ஃபைட் எடுக்க போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, சிவாஜி கார்டனில் தான் ஃபைட்டு, பொள்ளாச்சி மேட்ச் பண்ணி ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட் வந்து தினேஷ் மாஸ்டர், நான் என்ன சொன்னேன்னா, மாஸ்டர் நீங்கள் ஃபுல் ஷார்ட்ஸ் எடுத்துருங்க, ஃபுல் ஃபைட் எடுத்துருங்க, நான் கார்த்திக் சாரோட வரேன், க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் கார்த்திக் சாரை வச்சு எடுத்துருவோம். சரிங்க சார்ன்ட்டு அவர் தான் கடன்னு எடுத்துகிட்டு 2:30 மணிக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் எடுத்து முடிச்சிட்டேன், என்ன பண்ணுறது, பேக்கப் பண்ணிவிடுங்க, அவரும் வரப்போகிறதுல நானும் அவ்வளோ தூரம் வரது வேஸ்ட்டு, பேக்கப் பண்ணுறது. ரைட்டு. அந்த ஃபைட்டு கார்த்திக் சார் ஷார்ட்ஸ்லாம் நிற்கிது, ஒரு சாங்கு நிற்கிது. போகிறேன் போகல. கடைசியில் நான் என்ன சொன்னேன்னா, டப்பிங்காவது பண்ணுங்க படத்துக்கு அப்படின்னு. சரின்னு டப் பண்ணார். அதை சாங் ஃபைட்டு முடிக்கல. நேராக மணிவண்ணன் சாரை போய் பார்த்தேன். மணிவண்ணன் சார் அந்த படத்தில் வில்லன், காமெடி வில்லன். ஒரே ஒரு நைட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாங்கை மணிவண்ணன் சார் வச்சு எடுத்துட்டேன். எடிட்டர்கிட்ட போனேன், சண்முகம் சார்கிட்ட, சார் இப்படி இருக்குது சிச்சுவேஷன், என்ன பண்ணலாம்? ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க பார்க்கலான்னு உட்காந்தார். சரி விஷயம் வந்து எடிட்டர். ஆமாம், நம்ம டிஆர் சார் அவர் தான். இதே ட்ரெஸ்ஸு போட்டு ஏதோ ஒரு சீன் எடுத்தோம்ல கார்த்திக் சாருக்கு, நாம ஒரு சீன் எடுத்தோம், அது என்ஜியில் இருக்குது. அந்த சீன் க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் எடுத்து, இந்த ஃபைட்டு க்ளோஸ்அப்ஸ்லாம் அந்த சீன் க்ளோஸ்அப்ஸை போட்டு ஃபைட் எடுத்ததா படத்தை எடுத்து லாக் பண்ணி சென்சார் பண்ணிட்டோம். சென்சார் பண்ணி கார்த்திக் சார்கிட்ட போய் சொல்லிட்டேன், படத்தை முடிச்சிட்டேன் சார், என்னால் முடியல, சென்சார் போது படம் சார். சென்சாரில் குதறிட்டாங்க சார் என் படத்தை. அது எனக்கு அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து எதுவுமே அவன் திட்டப்பட்டபடி நடக்கிறது இல்லை. அதை விட அசிங்கமான படங்கள்லாம் இப்போ வருது, செக்ஸி வருது. இது வந்து காமெடியாக பண்ணியிருக்கேன் நான், ஆபாசமாக பண்ணல. சார் அது படுத்துறாருல அந்த ஷாட்டு சார், அந்த மேலே போது பாருங்க ஒரு லேப் ஷாட்டு, எதேதோ கட் பண்ணுறாங்க. கட் பண்ணோன்னா பயங்கர கடுப்பாகி ரிவைசிங் போயிட்டேன். ரிவைசிங் போன உடனே டேட்டு தள்ளி போய் கரெக்டாக வந்து என்ன ஆகுதுன்னா, இதுக்கு வருது பெரிய படம் காதலா, அந்த பக்கம் ஜீன்ஸு இதெல்லாம் வருது. சார் நீங்கள் படத்தை தள்ளுங்க, பெரிய படத்தோடு போட முடியாது, இந்த பக்கம் கமல் சார் படம், அந்த பக்கம் சங்கர் சார் படம், இங்கே தள்ளுங்க. சரிங்க சார், ஒரு 4-5 வீக்ஸ் தள்ளுவோம்.
தள்ளி முடிச்சுட்டு சரி எப்படியா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. கன்ஷியாம் ஃபோன் பண்ணுறாரு பிரமிட்லேருந்து. உங்கள் படம் VCD சிலோனில் ஓடிக்கிட்டு இருக்குது, டேப் என்கிட்ட இருக்குன்னு. அப்பா அலறி அடிச்சுட்டு நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ் போனால் போட்டு காட்டினாருன்னா படம் ஓடுது. 2 days டைம் தரேன், இதை நிறுத்துகிறேன், படத்தை ரிலீஸ் பண்ணுறது. டேட் அடுத்த ஃப்ரைடே என்ன தேட்டர் வருதோ படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், இல்லைனா வெளியே வந்துடும். அத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன். ஒருத்தர் கூட அது ஒரு நியூஸாக கூட அவங்க எடுத்துக்கல. 3வது நாள் 4வது நாளில் வந்து கார்த்திக் ரசிகர் மன்றத்துலேருந்து எனக்கு ஃபோன் வருது. சார், தலைவரை வந்து பிரமாதமாக காமெடியாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த சீன் இருக்க, அந்த பேய் ஓட்டுற சீன் பிரமாதம் சார். படம் பார்த்தாங்களா? படம் பார்த்துட்டாங்க. படம் ஓடுது கேபிளில். படம் ஃபுல்லாக ஓடி அந்த படம் இனிமேல் வரவே வராது, யார் தலையிட்டாலும் வராது. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்னென்ன பணம் கொடுத்துருக்காங்களோ அந்த பணத்தோடையே அந்த படத்தை கேட்குறாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? செட்டில்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ அந்த படம் அதோடு போச்சு, அதோட சினிமா எடுக்கிறது போச்சு, சினிமாவில் வேலை செய்கிறது எனக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ நான் வந்து சரி இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை, ஒரு கட்டத்தில் முடிஞ்சிருச்சு சார், எல்லாமே முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி நம்ம சவுந்தர் எனக்கு நல்லா தெரியும், கூட்டாளி சவுந்தர் பேட்டி இதே சாய் விசித்திராவில் கொடுத்தாரு. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டேன். அவரும் போன அதே லைஃப் தான் நானும் போகிறேன். அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு, ரயில்வே ட்ராக்கில் போய் விழுக போகிறோம்னு போய் முடிவு பண்ணிட்டாரு. நான் முடிவு பண்ணல, ஆனால் நான் போய் ரயில்வே ட்ராக்கில் தான் விழணும், ஏன்னா வேறு இடமே கிடையாது. அன்னைக்கு தான் தெரிஞ்சது, அப்பாவுக்கு நடந்ததுன்னு சொன்னார் பாருங்க செல்வம் படத்தில், அதே நிலைமைக்கு நான் வந்தேன். அப்போ என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு என்கவுண்டர் ஒன்று ஆச்சு. ஸோ நான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை சந்தித்து நான் வந்து கிறிஸ்டியனாக மாறிட்டேன். ஸோ என் பேர் டேவிட் நேதன் மாறிச்சு. மாறின உடனே அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் போகிறேன். அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட 2.5 வருடம் 3 வருடம் கோர்ட்லேயே போராடுறேன் சார், அந்த படத்தை கொண்டே வர முடியல. ஸோ அந்த படம் அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ முடிஞ்சு போய் அந்த படம் அப்படியே எல்லாமே வேஸ்ட்டு, எல்லாமே ட்ராப்டு, எல்லாமே போச்சு. என்னுடைய அத்தனையுமே நான் இழந்துட்டேன். அது வந்து கொஞ்சம் அப்பாவை ஷேக் பண்ணிச்சு. என்னடா நீ நல்லா வருவேன்னு நினச்சேன், இப்படி ஆயிட்டியே அப்படின்னாரு. தெரிலப்பா அப்படின்னேன். சரி பாப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து வயசான காலத்தில் நமக்கு இனிமேல் படங்கள் வராது, எல்லாம் போயிடுச்சேன்றதுனால அவர் ஒன்றும் ஆக்டிவிட்டீஸ்லாம் மாற்றிக்கவே இல்லை. அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருந்தார். அவர் என்ன அளவு சாப்பாடோ என்னவோ டாக்டர் பார்ப்பாரோ அது என்ன பண்ணுவாரோ அதுதான். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட் இருந்தது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் காட்ஸ் கிரேஸ், அவருக்கு வந்து அவருடைய சிஸ்டர் சன்ஸ்லாம் யூஎஸில் இருந்தாங்க. இவர் மேலே பெரிய அன்பு, அவங்களாம் அவருக்கு ஒன்றும் குறையில்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் எங்களையே பார்த்துக்க முடியல, படம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு ஓடி. பிரபல தெலுங்கு பட ஹீரோ நானிக்காக நீங்கள் எழுதிய கதை ஜென்டில்மேன் மிகப்பெரிய ஹிட்டு. அப்படி இருந்தும் தெலுங்கில் தொடர்ந்து ஏன் உங்களுக்கு வாய்ப்பு வரலை? மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க சார், காம்பினேஷன் கேட்குறாங்க. அதாவது ஒரே விஷயம் என்னென்னா சார், ஒரு சினிமா ஓடுதுன்னா பவன் கல்யாண் உட்பட பிரபலமான பல கதாநாயகர்களுக்கு தெலுங்கில் கதை சொல்லியிருக்கு. நீங்கள் தமிழில் எத்தனை கதாநாயகர்களுக்கு கதை சொல்லியிருக்கீங்க? தமிழில் சார் நான் சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சவங்களே யாரும் கிடையாது, அவங்களுடைய சர்க்கிளும் நானும் பழகலை. இப்போ நான் தெலுங்குவில் வந்து நான் பெரிய பெரிய ஹீரோஸ்டெல்லாம் கதை சொல்லிட்டேன். சுந்தரபாண்டியன் படத்தில் வடிவேலோடு பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? வடிவேல் வந்து இட்ஸ் நாட் ப்ளசன்ட் டு ஒர்க் வித் வடிவேல் இஸ் அன் எக்ஸலண்ட் ஆக்டர்ஸ். அது மாதிரி ஒரு ஆக்டர் ஒரு டைமிங் கிடையாது. பட் என்னென்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.